அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு உங்களில் சில பேர் கேட்ட கேள்விக்கான பதில்களை தொகுப்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் என்கிட்ட நேரடியாக கேள்வி கேட்கணும் அப்படின்னா டெலகிராம் அப்படிங்கிற ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கணித சந்தேகங்களை நேரடியாக என்கிட்ட கேள்வியாக கேட்கலாம். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக வீடியோ வடிவில் கிடைக்கும். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, ஏபி என்ற இரண்டு குழாய்கள் சேர்ந்து ஒரு தொட்டியை T நேரத்தில் நிரப்பும். ஏ என்ற குழாய் அத்தொட்டியை நிரப்ப Tயை விட 16 நிமிடங்கள் அதிகம் எடுக்கும். பி என்ற குழாய் தனியே தொட்டியை நிரப்ப Tயை விட 9 நிமிடங்கள் அதிகம் எடுக்கும் எனில் T எவ்வளவு? இங்க ஏ என்ற குழாய் Tயை விட 16 நிமிடங்கள் அதிகம் எடுக்கும். ஸோ அது T + 16. நாம் அந்த T + 16 தலைகீழாக எழுதிக்கிறோம். அதே போல் பி என்ற குழாய் Tயை விட 9 நிமிடங்கள் அதிகம் எடுக்கும். ஸோ அதையும் நாம் T + 9ன்னு தலைகீழாக எழுதிக்கிறோம். இரண்டு குழாயும் சேர்ந்து T நேரத்தில் அந்த தொட்டியை நிரப்பும். ஸோ அதை 1/T அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இதை நாம் குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். குறுக்கு பெருக்கல் பண்ணோம் அப்படின்னா மேலே T + 9 T + 16 பை கீழே ரெண்டுத்தையும் பெருக்கணும். Tயையும் பெருக்கணும்னா T². Tயையும் 9ஐயும் பெருக்கணும்னா 9T. Tயையும் 16ஐயும் பெருக்கணும்னா 16T. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 25T. 16ஐயும் 9ஐயும் பெருக்கினா 144 = 1/T. இப்போ நம்ம இங்கே இருக்கிற Tயையும் இங்கே இருக்கிற Tயையும் கூட்டலாம். கூட்டுனா 2T. 16ஐயும் 9ஐயும் கூட்டுனா 25 = இங்கே 1 இருக்குது. இங்கே கீழே உள்ளது எல்லாமே இந்த பக்கம் வந்துடுது. ஸோ T² + 25T + 144. அதே போல் இங்கே கீழே உள்ள T அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பெருக்கல் Tயாக மாறிடும். Tயை உள்ளார பெருக்கணும்னா 2T². 25 Tயோட பெருக்கணும்னா 25T = 1ஆல் பெருக்கணும் அப்படின்னா எல்லாமே அப்படியே தான் வரப்போகுது. இங்கே உள்ள 25Tக்கும் இங்கே உள்ள 25Tக்கும் அடிச்சிடலாம். ஸோ T² இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ 2T²லேருந்து T² போயிடுச்சுன்னா வெறும் T² மட்டும்தான். T² 144. 144 12² அப்படின்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா Tயினுடைய மதிப்பு 12. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 12 நிமிடம். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 3 எண்களின் மீசிம 4752. மீபோவ 6. அதில் 2 எண்கள் 48, 66 எனில் மூன்றாவது எண் யாது? இதான் நம்மளுடைய கேள்வி. முதல்ல நான் 48க்கு டானா வகுத்தல் எடுத்து பார்க்க போகிறேன். 48க்கு டானா வகுத்தல் எடுத்தோம் அப்படின்னா 2 அப்படிங்கிற எண் 4 வாட்டியும் 3 அப்படிங்கிற எண் 1 வாட்டியும் வரும். அடுத்தது 66 அப்படிங்கிற எண்ணுக்கு டானா வகுத்தல் எடுக்க போகிறேன். 66க்கு டானா வகுத்தல் எடுத்தால் 3 1 வாட்டி வரும், 2 1 வாட்டி வரும், 11 1 வாட்டி வரும். அடுத்தது நான் கண்டுபிடிக்க வேண்டிய 3வது நம்பர், அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த எக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ இது எல்லாத்துக்கும் நான் மீ போ வ கண்டுபிடிக்கிறேன்.
மீ போவ 6 அதை டானா வகுத்தல் எடுத்தால் 2 ஒரு வாட்டியும் 3 ஒரு வாட்டியும் வரும். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2 அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக இந்த எக்ஸ்லையும் 2 இருக்கும். 3ங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்லையும் 3 இருக்கும். அடுத்தது மீசிமை. இந்த மீசிமை 4752க்கு டானா வகுத்தல் எடுக்கிறேன். இந்த டானா வகுத்தலில் 2 அப்படிங்கிறது 4 வாட்டியும் 3 அப்படிங்கிறது 3 வாட்டியும் 11 அப்படிங்கிறது ஒரு வாட்டியும் வந்திருக்கு. இதற்கு என்ன அர்த்தம்? 2/4 இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர்லையாவது இருக்கணும்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் 2/4 இங்கே இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்தது 3/3 இந்த 3 நம்பரில் எதுலையாவது ஒன்றில் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள் வெறும் 3 தான் இருக்குது. இங்கே வெறும் 3 தான் இருக்குது. அப்போ எக்ஸில் தான் அந்த 3/3 இருந்திருக்கணும். ஸோ எக்ஸில் நான் 3/3ன்னு போட்டுக்கிறேன். அடுத்தது பாருங்கள் 11 எதுலையாவது ஒன்றிலையாவது இருக்கணும். ஸோ 11 இங்கே இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 2 பெருக்கல் 3/3. 3 வாட்டி பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 27. ஸோ 27 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 54. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 54. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இரு எண்களினுடைய மீ போ வ 13 அவற்றின் மீசிமவினுடைய கூறுகள் 3 மற்றும் 7 எனில் அவற்றுள் மிக சிறிய எண் எது? இதான் நம்மளுடைய கேள்வி. மீ போ வ 13 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 13 அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸில் இருந்தே ஆகணும். அடுத்தது மீசிமவினுடைய கூறுகள் 3 மற்றும் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் கண்டுபிடிக்க வேண்டியதில் 3, 7 இருக்கலாம். ஆனால் 3ம் 7ம் இரண்டுமே கண்டிப்பாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா மற்ற எண்களில் கூட அது இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 3வது 7வது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 13 3ஆல் பெருக்கினா ஒரு ஆன்சர் வரும். 13 7ஆல் பெருக்கினா ஒரு ஆன்சர் வரும். 13 3ஆல் பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது 39. இந்த 39 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ 39 தான் நம்மளுடைய ஆன்சர். நான் ஏன் 13 7ஆல் பெருக்கலை அப்படின்னா 13 7ஆல் பெருக்கினா இதை விட பெரிய ஆன்சர் தான் வரும். ஸோ அவன் கேட்டிருக்கிறது மிக சிறிய எண் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 39 தான் பாசிபிளான நம்பர். ஒருவேளை நம்மளுடைய ஆப்ஷனில் 13 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் 13ஐயே மிக சிறிய எண்ணுன்னு எழுதிடுவேன். ஏன்னா 3ம் இருக்கணும் 7ம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்திருப்பேன். 13 ஆப்ஷனில் இல்லை அப்படிங்கிறதுனால 3வது 7வது ஏதாவது ஒரு நம்பராவது இருந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் 3 பெருக்கி பார்த்தேன் 39. ஸோ ஆப்ஷனில் 39 இருந்துச்சு. அதனால் 39 தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். பி மற்றும் கியூ இருவரும் சேர்ந்து ரூபாய் 1519 வைத்துள்ளனர். அப்போது பியினுடைய தொகையையும் கியூவினுடைய தொகையையும் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது 1519. இப்போது இதை வச்சுக்கிட்டு கியூவுக்கு நான் என்ன எழுதலாம்? 1519 மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம். அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பியினுடைய 4/9 பங்கானது கியூவினுடைய 13/25 பங்குக்கு சமம்னு எழுதியிருக்காங்க. இந்த 25 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க 100 ஆகிடும். ஸோ அது 100 பி. இந்த 9 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க பெருக்கல்ல வந்துடும். ஸோ 13ஐயும் 9ஐயும் பெருக்கினா 117 கியூ. 100 பி அப்படியே இருக்கட்டும், 117 அப்படியே இருக்கட்டும். கியூவுக்கு பதிலாக 1519 மைனஸ் பி. இந்த 117 நம்ம உள்ளார எடுத்துகிட்டு போய் பெருக்கலாம். பெருக்குனா 117 பெருக்கல் 1519 மைனஸ் 117 பி.
இந்த 117p அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 117p ஆகிடும். ஸோ 100ஐயும் 117ஐயும் கூட்டினா 217p ஈக்குவல் டு 117 பெருக்கல் 1519. அப்போ பியினுடைய மதிப்பு என்னவா இருக்கும்? 117 பெருக்கல் 1519 பை 217. இதை அடித்து போடுற மதிப்பு தான் அதனுடைய ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 7ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன், இது 31 வாட்டி வரும். இதை 7ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன், 2 7 14, 1 7 7, 7 7 49. இப்போ 31ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன், 7 வாட்டி வரும். அப்போ 117ஐயும் 7ஐயும் பெருக்குனா எனக்கு ஆன்சர் வந்துடும். பெருக்குனா எனக்கு கிடைக்கிறது 819. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 819. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 17 பவர் 1999, 11 பவர் 1999 மைனஸ் 7 பவர் 1999. இப்போ 17 1999 வாட்டி பெருக்குனா என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க 17னுடைய முடிகிற நம்பர் என்ன? 7. 7 1999 வாட்டி பெருக்கும்போது எனக்கு கிடைக்க போற வேல்யூவை, அதாவது முதல் இலக்கத்தினுடைய மதிப்பை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது பாருங்க, 11. 11ஓட முடிகிற நம்பர் 1. 1 எத்தனை வாட்டி பெருக்குனாலுமே அதனுடைய முடிகிற நம்பர் 1ஆ தான் வரப்போகுது. இப்போ அடுத்த நம்பர் பாருங்க, 7. 7 எத்தனை வாட்டி பெருக்குனாலும் அதனுடைய முடிகிற நம்பர் 7 1999 வாட்டி இப்போ நம்ம பெருக்க போகிறோம். இங்கே ஏற்கனவே 17ஐயும் 1999 வாட்டி பெருக்கியிருக்கோம். இந்த 17க்கு முடிகிற நம்பரும் 7க்கு முடிகிற நம்பரும், அதாவது 1ஆம் இலக்க எண்ணானது சமமாக தான் இருக்க போகுது. ஏன்னா நான் 17 2ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 34. 7 2ஆல் பெருக்கிறோம்னா நமக்கு கிடைக்கிறது 14. ஆனால் முடிகிற நம்பர் பாருங்கள், ஒரே நம்பர். அப்போ நான் ஏற்கனவே 17க்கு முடிகிற நம்பரை எக்ஸ்ன்னு வச்சிருக்கிறதுனால இந்த 7க்கும் முடிகிற நம்பர் எக்ஸ் தான். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அப்போ மைனஸ் எக்ஸுக்கும் ப்ளஸ் எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிடும். கண்டிப்பாக இந்த ஆன்சர் எல்லாத்தையும் கூட்டுனா நமக்கு முடிகிற எண், அதாவது 1ஆம் இலக்க எண் 1 தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 1. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 2 பவர் 5 மைனஸ் 2, 3 பவர் 5 மைனஸ் 3, 4 பவர் 5 மைனஸ் 4. இதே போல் n பவர் 5 மைனஸ் n என்ற தொடர்பை மீதியின்றி வகுக்கும் மிகப்பெரிய எண் யாது? அதாவது ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு தியரம். n பவர் 5 மைனஸ் n இதே போல் வரக்கூடிய எண்களுக்கு ஜிசிடி கண்டுபிடிச்சா இதனுடைய ஆன்சர் 30 மட்டும்தான் வரும். இதனுடைய ப்ரூஃப் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக போகும். ஸோ இதனுடைய ப்ரூஃப் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். n பவர் 5 மைனஸ் n இதாட்டம் கண்டினியூஸாக நம்பர் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதனுடைய ஜிசிடி 30 மட்டும்தான். ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 30. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு பண்ணையில் 3/8 பங்கு விவசாயத்திற்கும் 3/5 பங்கு தீவனத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது. மீதமுள்ள பகுதி காடு. காட்டினுடைய பரப்பு 20 ஹெக்டர் எனில் பண்ணையினுடைய மொத்த பரப்பு என்ன? பண்ணையினுடைய மொத்த பரப்பை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸை என்னவாலாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். 3/8 பங்கு விவசாயத்துக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸில் 3/8 பங்கு ப்ளஸ் 3/5 பங்கு
தீவனத்துக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸில் 3/5 பங்கு தீவனம். மீதி இருக்கிற நிலம் காடு, அது 20 ஹெக்டர். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா அது எக்ஸுக்கு சமமாக இருக்கும். எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கிற 8க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் 40. ஸோ 8 5ஆல் பெருக்குனா 40. அதனால் மேலே 5ஆல் பெருக்குனா 3×5 15. ஸோ 15x ப்ளஸ் இங்கே 5 8ஆல் பெருக்குனா 40. ஸோ மேலே 8ஆல் பெருக்குறேன். 8 3 24. ஸோ 24x. இங்கே கீழே 1 தான் இருக்குது. ஸோ 1 40ஆல் பெருக்குனா தான் 40 வரும். அப்போ மேலே 40ஆல் பெருக்கணும். அப்போ 20 × 40 800. இங்கே இருக்கிற 40 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டா 40x. இந்த ரெண்டுத்தையும் நம்ம கூட்டிடலாம். ஸோ 24ஐயும் 15ஐயும் கூட்டினா 39. 39x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டா -39x. இந்த பக்கம் மீதி இருக்கிறது 800 மட்டும்தான். 40xலேருந்து 39x போயிடுச்சுன்னா எக்ஸு. ஸோ எக்ஸோட மதிப்பு 800. அப்போ நம்மளுடைய ஆன்சர் 800 ஹெக்டர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு சதுரத்தினுடைய மூலை விட்டம், செவ்வகத்தினுடைய நீளம் 7:5 என்ற விகிதத்தில் உள்ளது. சதுரத்தினுடைய பரப்பளவு 49 மீட்டர் ஸ்கொயர். செவ்வகத்தினுடைய நீளம் அதன் அகலத்தை போல 2 மடங்கு எனில் செவ்வகத்தினுடைய சுற்றளவு என்ன? இதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ முதல்ல ஒரு சதுரம் எடுத்துக்கிறேன். இந்த சதுரத்தினுடைய மூலை விட்ட அளவு கொடுத்துருக்காங்க. மூலை விட்ட அளவு 7:5. ஸோ அது 7x. அப்போ இங்கே நமக்கு 7x. அந்த 5ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா செவ்வகத்தினுடைய நீளத்தை குறிக்குது. ஸோ செவ்வகத்தினுடைய நீளம் 5x. 7:5ங்கிறனால 7x 5xன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு 49 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. மூலை விட்டத்தை வச்சுக்கிட்டு சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1/2 d² = 49. இப்போ இந்த 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா d² = 49 பெருக்கல் 2 மாறிடும். இந்த d அப்படிங்கிறது 7x. ஸோ 7x² = 49 பெருக்கல் 2. 7 ஸ்கொயர் பண்ணால் 49x² = 49 பெருக்கல் 2. 49க்கும் 49க்கும் அடிச்சிடலாம். அப்போ எக்ஸினுடைய மதிப்பு √2. இப்போ எக்ஸோட மதிப்பை நான் √2 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். சரி, இப்போ இந்த செவ்வகத்தினுடைய நீளம் அதன் அகலத்தை போல 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீளம் 5x இருந்தால் அகலம் எப்படி இருக்கும்? 5x/2 இருக்கும். இப்போ இதனுடைய சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கணும். செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா 2 × L+B. அப்போது 2 Lோட வேல்யூ 5x, Bயோட வேல்யூ 5x/2. குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். I2 10, 10 + 5 15. ஸோ 15x/2. 2யும் அடிச்சிடலாம். அப்போ சுற்றளவு 15x. எக்ஸுக்கு பதிலாக நான் ஏற்கனவே √2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ 15√2 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 5 9 11 x - 3 25 27 32 இடைநிலை 19 எனில் எக்ஸினுடைய மதிப்பு என்ன? இடைநிலை அப்படின்னா நடுவில் இருக்கிற நம்பர். இங்கே கொடுத்துருக்கிறது ஏறு வரிசையில் தான் இருக்குது. ஸோ நடுவில் இருக்கிறது x - 3. அப்போது x - 3னுடைய மதிப்பு தான் 19. ஸோ 3 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 19 + 3. 19 3ஓட கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 22. ஸோ
எக்ஸின் மதிப்பு 22. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 5 ஆண்டுகளுக்கு பின் ஏயின் வயது பியின் வயதில் 3/4 பங்கு. 5 ஆண்டுகளுக்கு முன் ஏ மற்றும் பியின் வயதுகளின் விகிதம் 2:3 எனில் தற்பொழுது பியின் வயது என்ன? இதான் நம்மளுடைய கேள்வி. இங்க ஏயின் வயதையும் பியின் வயதையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு பின், அதாவது 5 வருஷம் பிளஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏ மற்றும் பியின் வயதின் விகிதம் 3/4 பங்குன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனுடைய உண்மையான அர்த்தம் 3:4. 5 ஆண்டுகளுக்கு முன், அதாவது இப்போ உள்ள வயதை விட 5 வருஷம் பின்னாடி, அப்போ வயதினுடைய விகிதம் 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய டிஃபரண்ட் பாருங்க 1, இதனுடைய டிஃபரண்ட் பாருங்க 1. இதாட்டம் இரண்டுமே சமமா இருந்தா இந்த வருஷத்தினுடைய இடைவெளி 5 வருஷத்துக்கு பின்னாடிலேருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், அப்போ 10 வருட இடைவெளி. இந்த 10 வருட இடைவெளியை இங்கே வர ஈக்குவலான ஆன்சர் 1ஆல் வகுத்துட்டு எந்த வயசு கண்டுபிடிக்கணுமோ அந்த வயசோட பெருக்கணும். இங்கே நம்ம பியினுடைய வயது கண்டுபிடிக்கிறோம். ஸோ பியினுடைய வயது நான் 5 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள வயதை கண்டுபிடிக்கிறதுக்காக 3ஆல் பெருக்கிறேன். அப்போ 3ஆல் பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 30. ஸோ 5 வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு 30 வயது. அப்போது தற்பொழுதைய வயது என்ன அப்படின்னா 30ஓட 5 வயசு கூடி இருக்கும். ஸோ தற்பொழுதைய வயது 35. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு சில குழாய்கள் இணைந்து 10 மணி நேரத்தில் தொட்டியை நிரப்பும். ஒரு குழாய் 4 மணி நேரத்தில் தொட்டியை காலி செய்யும். அந்த தொட்டி முழுவதும் நிரம்ப 4 மணி நேரம் ஆகிறது எனில் தொட்டியை நிரப்பக்கூடிய குழாய்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதுதான் இந்த கேள்வி. இப்போ தொட்டியை நிரப்பக்கூடிய குழாய்களினுடைய எண்ணிக்கையை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த எக்ஸ் குழாய்கள் இணைந்து 10 மணி நேரத்தில் தொட்டியை நிரப்புது. ஆனால் ஒரு குழாய் 4 மணி நேரத்தில் தொட்டியை காலி செய்யுது. இது எல்லாம் வேலை செஞ்சும் 4 மணி நேரத்தில் தொட்டி நிரம்புது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். எக்ஸை நம்ம பெருக்கணும் அப்படின்னா அது x/10 மாறிடும். இங்கே இருக்கிற -1/4 அந்த பக்கம் போனால் +1/4 மாறிடும். x/10 அப்படியே வச்சுக்கோங்க. 1/4 1/4. கீழே இருக்கிற நம்பர் ரெண்டுத்துலேயும் 4 இருக்கிறதுனால மேலே இருக்கிற 1ஐயும் கூட்டிட்டா 2/4 அடித்தோம்னா 1/2 மாறிடும். இங்கே இருக்கிற 10 அந்த பக்கம் போனால் பெருக்கல் 10 ஆகிடும். ஸோ 1/2 பெருக்கல் 10. இப்போ இதை அடிக்கலாம். அடித்தா நமக்கு கிடைக்கிறது 5. ஸோ மொத்த குழாய்களினுடைய எண்ணிக்கையை தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுருந்தோம். ஸோ எக்ஸினுடைய மதிப்பு 5. அதனால் 5 குழாய்கள் தொட்டியை நிரப்ப தேவைப்படுகிறது. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். குழாய் ஏ வெற்று தொட்டியை 1.5 மணி நேரத்தில் நிரப்பும். குழாய் பி தொட்டியை 2.4 மணி நேரத்தில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருக்கும்போது ஏ 1 மணி நேரமும் பி 1 மணி நேரமும் மாறி மாறி திறக்கப்படுகிறது. தொட்டியை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி திறக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை இப்போதைக்கு நீங்கள் கணக்கில் வச்சுக்க வேண்டாம். நார்மலாக நீங்கள் கணக்கு போடுற மாதிரியே போடலாம். ஏ அப்படிங்கிறது 1.5 மணி நேரம். ஸோ 1.5 தனியாக தலைகீழாக எழுதிக்கிறேன். அதே போல் பி காலி செய்து அதனால் மைனஸ் எவ்வளவு நேரத்தில் 2.4 மணி நேரத்தில். ஸோ அதையும் தலைகீழாக எழுதிக்கிறேன். இப்போது இரண்டையும் சேர்த்து ஒரே நேரத்தில் திறந்து விட்டால் எவ்வளவு மணி நேரத்தில் அந்த தொட்டி நிரம்பும் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கலாம். இந்த புள்ளி வைத்த எண் நமக்கு பிரச்சனையாக இருக்குங்கிறதுனால மேலையும் கீழையும் 10ஆல் பெருக்கிக்கிறேன். அப்போ கீழே நமக்கு புள்ளி போயிடும். அதே போல் இதையும் மேலே கீழையும் 10ஆல் பெருக்கிக்கிறேன். அப்போ மேலே 10 வரும், கீழே புள்ளி போயிடும்.
இப்போ இதை நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். குறுக்கு பெருக்கல் பண்ணால் மேலே 10ஓட 24 பெருக்கணும் 240. அதே போல் 10ஓட 15 பெருக்கணும் 150 பை 15 பெருக்கல் 24. இவ மேலே இருக்கிறத கழிக்கலாம். 240ல் 150 போயிடுச்சுன்னா 90. ஸோ 90 பை 15 பெருக்கல் 24. 15ஆல் 90 அடிக்கிறேன் 6 வாட்டி வரும். 6ஆல் 24 அடிக்கிறேன் 4 வாட்டி வரும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 1/4. 2 குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டால் 4 மணி நேரத்தில் தொட்டி நிரம்பும். இங்கே 2 குழாயையும் தனித்தனியாக திறந்து விடுறோம். அப்போது நிரப்புறதுக்கு 1 மணி நேரம் ஆனால் காலி பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஸோ டபுளாக நமக்கு நேரம் ஆகும். அதனால் இந்த நாளை 2ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 8 மணி நேரம் கிடைக்கும். ஸோ இரண்டையும் தனித்தனியாக திறந்து விடும்போது நேரம் 2 மடங்காக மாறுகிறது. ஸோ 8 மணி நேரம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு தண்ணீர் தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியாக 12, 20 நிமிடங்களில் நிரப்புகின்றன. வெளியேறும் குழாயானது 1 நிமிடத்திற்கு 30 கேலன் நீரை வெளியேற்றுகிறது. 3 குழாய்களும் திறக்கும்போது அத்தொட்டி 30 நிமிடங்களில் நிரம்புகிறது எனில் தொட்டியினுடைய கொள்ளளவு என்ன? இங்கே நமக்கு 2 குழாய் தொட்டியை நிரப்புது. ஸோ அதை 1/12னும் 1/20னும் எழுதிக்கலாம். ஒரு தொட்டி நீரை வெளியேற்றுது, அது எவ்வளவு நிமிடம்னு தெரியாது, அதனால் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இது 3ம் ஒன்றா வேலை பார்க்கும்போது 30 நிமிடங்களில் தொட்டி நிரம்புது. ஸோ 1/30ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுடைய வேலை அந்த எக்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதற்கு முதல்ல 1/12ஐயும் 1/20ஐயும் கூட்டணும். 1/12 1/20 குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 20ஐயும் 12ஐயும் கூட்டுற மாதிரி வரும். 20ஐயும் 12ஐயும் கூட்டினா 32. கீழே 20ஐயும் 12ஐயும் பெருக்கி எழுதணும். 20ஐயும் 12ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 240. இங்கே இருக்கிற -x அந்த பக்கம் போகட்டும், அங்கே இருக்கிற 30 இங்கே வரட்டும். ஸோ -30 = 1/x. இப்போ இந்த 30ஐ 240 மாற்றணும் அப்படின்னா 8ஆல் பெருக்கினா போதும். அதனால் மேலே 8ஆல் பெருக்கிக்கிறேன். இப்போ கீழே 2 இடத்துலையுமே 240 வந்துடும். மேலே 32 - 8 வந்திருக்கும். இங்கே = 1/x. 32லேருந்து 8 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 24. ஸோ 24/240 = 1/x. இதை அடித்தா நமக்கு கிடைக்கிறது 1/10 = 1/x. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ எவ்வளவு? 10. அப்போ நமக்கு 10 நிமிடத்தில் நீர் வெளியேறுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1 நிமிடத்திற்கு 30 கேலன் நீர் அப்படின்னா 10 நிமிடத்திற்கு 30 × 10 300 கேலன் நீர். இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எளிதான கணக்குகள் தான் இது எல்லாமே. ஆனால் கான்செப்டை கொஞ்சம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதே போல் நீங்களும் என்கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னா டெலகிராமில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு இதே போல் உங்களுடைய சந்தேகம் கேள்விகளை என்கிட்ட அனுப்புங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதை வீடியோ வடிவில் போஸ்ட் பண்ணுவேன். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.